வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்பவுமே ரொம்ப லேட்டா அப்லோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கதை ரெண்டையும் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அப்லோட் பண்றேன். லேட்டாகிறதுக்கு சாரி. இது ஒரு ஹாபியாக தான் நான் பண்ணிட்டு இருக்கனால, பட் கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா? ரெண்டுமே ரொம்ப பெரிய நாவலாக இருக்குது. சுழலும் சரி, வன்மமும் சரி. ஸோ இனிமேல் செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சின்னதாக செலக்ட் பண்ணி சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றிரவு சீக்கிரமாகவே எல்லோரும் படுக்க போய்விட்டோம். டின்னருக்கு வந்திருந்த மிஸ் ஜான்சன் வாடிக்கையாக இருப்பதைப் போலவே நடந்து கொண்டாள். இருந்தாலும் நிலை குத்திய பார்வையுடனே தெரிந்த அவள் அடுத்தவர் என்ன சொல்கிறார் என்பதை உள்வாங்கிக் கொள்வதில் ஓரொரு முறை தடுமாறினாள். அன்று உணவும் அப்படியொன்றும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லை. துயரம் சம்பவித்த வீட்டில் சாப்பாடு இப்படித்தான் இருக்கும் என நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் கூட டாக்டர் லைட்னருக்கு இப்படி ஒரு பேரிழப்பு நேர்ந்துவிட்டதே என்று பரிதவிப்பு சாப்பிட்ட ஒவ்வொருவரிடமும் இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட டின்னரில் என்னை மிஸ்ஸஸ் மெர்குடாஸ் வெறிக்க பார்க்க நான் சாப்பிட்ட முதல் டின்னரில் இருந்த அதே உணர்வுதான் மேலோங்கி இருந்தது. எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வெடிக்கும். போய்ராட் நடுநாயகமாய் உட்கார்ந்திருந்த அந்த டின்னரில் உணர்ந்த அதே படபடப்பு உணர்வு அன்று மிகவும் தூக்கலாய் என்னால் உணரப்பட்டது. ஒவ்வொருவரும் நுனிவரை வந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன ஸ்பூன் கீழே தவறி விழுந்திருந்தாலும் கூட விக்கித்து போய் அனைவரும் பாதியில் எழுந்து விட்டிருப்பார்கள் என்பது நிச்சயம். முன்னர் சொன்னது போலவே சீக்கிரமாகவே எல்லோரும் கிளம்பி படுக்க போய்விட்டோம். நானும் உடனேயே படுத்து விட்டேன். நான் தூங்குவதற்கு முன் கேட்டது என் கதவருகே மிஸ் ஜான்சனுக்கு மிஸ்ஸஸ் மெர்குடா சொன்ன குட் நைட் ஆகும். அன்றைய தின அலைச்சல்களாகும். மேலும் குறிப்பாக மிஸ்ஸஸ் லைட்னர் அறையில் நான் நடந்து கொண்ட முட்டாள்தனமான நடவடிக்கையாலும் உடனடியாய் தாக்கமும் வந்தது. பல மணி நேரங்கள் ஆழ்ந்தும் கனவுகளின்றியும் நான் தூங்கினேன். பிறகு எழுந்தேன். அப்படி எழுந்திருக்கும் போது ஒரு திடுக்கிடலோடும் கனம் ஒன்று என் மேல் இறங்கிய தொனியிலும் எழுந்தேன். ஏதோ ஓர் ஓசை என்னை எழுப்பி இருக்கின்றது. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்ட போது அதனை நான் மீண்டும் கேட்டேன். அது ஒரு தாள முடியாத தொண்டை அடைத்த மூச்சுக்கு அல்லாடும் மரண இம்சை, பன்றி போல உருவும் கடின ஓசை. நான் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருந்தேன். ஆனால் அது அணைந்துவிட துடிதுடித்துக் கொண்டிருந்தது. உதவியாய் இருக்கட்டும் என்று டார்ச் லைட் எடுத்துக்கொண்ட நான் என் அறையை விட்டு வெளியே வந்தேன். கேட்டபடி நின்றேன். ஓசை வெகு தொலைவில் இருந்து வரவில்லை என்பது மட்டும் விளங்கியது. மறுபடியும் அந்த ஓசை வந்தது, எனக்கு அடுத்த அறையிலிருந்து. அது மிஸ் ஜான்சனின் அறை. நான் வேகமாய் உள்ளே அந்த அறைக்குள் ஓடினேன். அவள் படுக்கையில் கிடந்தாள். அவள் முழு உடலும் துடிப்பில் வளைந்து சுழிந்து கொண்டிருந்தது. மெழுகுவர்த்தியை அவள் அருகில் நகர்த்தி கொண்டு நான் உட்கார்ந்த போது அவள் உதடுகள் வளைந்தன. ஏதோ பேச முயற்சித்தாள். ஆனால் தாள ஒன்னா சிரம உருமல் மட்டுமே வந்தது. அவளது வாயும் முகவாயின் தோலும் சாம்பல் நிற வெள்ளையாய் எரிந்து போயிருந்ததை கவனித்தேன். அவளது கண்கள் என் மேலிருந்து நகர்ந்து தரையில் அவளது கையிலிருந்து நழுவி விழுந்திருந்த ஒரு கோப்பை மீது போய் நிலைத்தன. அது விழுந்த இடத்தின் தரை விரிப்பு கருஞ்சிவப்பு நிறத்தில் கரையாகி இருந்தது. கோப்பையை எடுத்து அதன் விளிம்பில் எனது ஒற்றை விரலை ஒட்டி பார்த்த நான் அதிர்ச்சியில் கண்ணகல ஆனேன். பிறகு பாவப்பட்ட பெண்ணுடைய வாயின் உட்பகுதியை பரிசோதித்தேன். என்ன நடந்தது என்பது சந்தேகத்துக்கிடமின்றி புரிந்து போனது. எப்படியோ வேண்டுமென்றோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ இவள் ஒரு கொடுமையான அமிலத்தை விழுங்கி இருக்கின்றாள். அக்சாலிக் அல்லது ஹைட்ரோக்ளோரிக். ஓடிப்போய் டாக்டர் லைட்னரை எழுப்பினேன். அவர் மற்றவர்களை எழுப்பினார். எத்தனையோ முயற்சிகளை அவர் பண்ணினார். எதுவும் பிரயோஜனப்படவில்லை. அவள் வாயில் சோடா கார்பனேட் அதிகம் செலுத்தி பார்த்தோம். அதற்கடுத்து உடனடியாக ஆலிவ் எண்ணெய், வலிகுறைவும் மருந்து தந்தேன். டாக்டர் ரெய்லி அழைத்து வர அஸ்னி போனான். எம்மாட். ஆனால் அவன் திரும்பும் முன் எல்லாம் முடிந்து போயின. விவரங்களை இனி சொல்லி பயனில்லை. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தரப்பட்டு ஏற்படும் மரணத்தை போன்ற சொல்லன்னா வலி கொண்ட மற்றொரு மரணம் கிடையாது. வலி தீர மருந்து கொடுப்பதற்காக அவளை நோக்கி குனிந்த தருணத்தில்தான் வார்த்தையை வெளியிட மிக கஷ்டப்பட்டு முடித்தாள் அவள். அது ஒரு கேட்க சகிக்காத முணுமுணுப்பு. ஜன்னல் என்றாள் அவள். நர்ஸ், ஜன்னல். மொத்தமும் இவ்வளவுதான். இதற்கு மேல் அவளால் வார்த்தைகளை கொண்டு போக முடியவில்லை. முடிந்து போனாள். அந்த ராத்திரி பொழுதினை என்னால் மறக்கவே முடியாது. டாக்டர் ரெய்லி வந்தது, கேப்டன் மெய்ட்லாண்ட் வந்தது, பிறகு இறுதியாய் விடியும் நேரத்தில் போய்ராட் வந்து சேர்ந்தது. அவர்தான் என்னை ஆதரவாய் அணைத்து மெல்ல கூட்டி போய் டைனிங் டேபிளில் உட்காரச் சொல்லி ஒரு கப் டீ தந்து ஆஸ்வாசப்படுத்தியது. இதுதான் நல்லது என்றார். நான் டீயை மெல்ல குடித்த போது. நொறுங்கி போயிட்டீங்க. இந்த அன்பான வார்த்தைகள் என்னுள் இறங்கியதும் வெடித்து கதறிவிட்டேன். அது கொடூரம் என்று அழுது கொண்டே சொன்னேன். தீக்கனா மாதிரி அனுபவிச்சேன். அவளோட கண்கள், ஓ போய்ராட், அவளோட கண்கள். தேம்பிய என் தோள்களை அவர் தட்டி கொடுத்தார். ஒரு பெண்ணால் கூட இந்த அளவுக்கு கனிவாய் நடந்து கொள்ள முடியாது.
புரியுது புரியுது, மறந்துடுங்க. உங்களால முடிஞ்ச அனைத்தையும் செஞ்சிருக்கீங்க. அது ஒரு மோசமான ஆசிட், நொடி பொழுதுல அரிச்சு எடுத்துடும். அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். பானைகள் கழுவ அவங்க பயன்படுத்தும் ஆசிட் தானே? எஸ். முழுக்க கண்விழிப்பதற்கு முன்னால் அவங்க அதை குடிச்சிருக்கணும். இது அவங்க வேணும்னே அதை குடிக்காத பட்சத்துல... ஓ மிஸ்டர் பாய்ராட், என்ன ஒரு கொடூரமான ஐடியாவை தரீங்க. இதுவும் சாத்தியம் தானே ஆஃப்டர் ஆல். என்ன நினைக்கிறீங்க? பாய்ராட் சொன்னதை ஒரு நிமிடம் அனுமதித்த நான் பிறகு தீர்மானமாய் மறுத்தேன். இதை என்னால் நம்ப முடியாது. நோ, ஒரு கணம் கூட நீங்க சொல்லும் சாத்தியக்கூற நான் அனுமதிக்க மாட்டேன். இங்கு சற்று தாமதித்த நான் பின்னர் சொன்னேன். நேற்று மத்தியானம் அவங்க எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொன்னீங்க என்றார் பாய்ராட். எதையோ கண்டுபிடிச்சாங்களா? நானும் அவளும் புதிராய் பேசிக் கொண்டவற்றை நான் பாய்ராட்டிடம் குறிப்பிட்டேன். பாய்ராட் ஒரு சின்ன மெலிதான விசிலடித்தார். இதை முதல்ல தனியா யோசிச்சு பார்த்தாகணும். இப்படித்தானே அவங்க சொன்னாங்க. இதுதான் அவங்களோட மரண சாசனத்தையே எழுதியிருக்கு. அது என்ன என்பதை மட்டும் அவங்க அங்கேயே அப்பொழுதே பேசியிருந்தா... ஐயோ, அவர் சொன்னார். அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை வச்சே அவங்க சொன்னதையெல்லாம் இன்னொரு தடவை எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நான் மீண்டும் சொன்னேன். அதாவது வெளியில இருந்து ஒருத்தர் இங்க யாரும் கவனிக்காத வண்ணம் எப்படி உள்ளே நுழைய முடியும்ங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. கமான், 2 பேர் இப்ப மாடிக்கு போவோம். அவங்க சரியா எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இதை சொன்னாங்கிறத நீங்க எனக்கு காட்டுங்க. இருவரும் ஒன்றாய் மாடி கூரைக்கு சென்றோம். மிஸ் ஜான்சன் நின்று கொண்டிருந்த இடத்தை நான் துல்லியமாய் மிஸ்டர் பாய்ராட்டிடம் காட்டினேன். இப்படியா என்று கேட்டு சரிபார்த்து கொண்டார் அவர். இப்ப நான் எதை பார்க்கிறேன்? முன்பகுதியின் மைய செடி பிரதேசத்தில் பாதியை நான் இப்ப பார்க்கிறேன். மேலும் நுழைவாயில் வளைவு, அப்புறம் டிராயிங் ஆபீஸ் மற்றும் போட்டோகிராபிக் ஆபீஸும் லேபும் சேர்ந்துள்ள அறைகளின் கதவுகளும் தெரியுது. அப்ப யாராவது மைய செடி பகுதியில் இருந்தாங்களா? ஃபாதர் லாவிக்னி அப்பதான் முன்வளைவு நோக்கி போயிட்டு இருந்தார். மிஸ்டர் ரைட்டர் போட்டோகிராபிக் அறையோட வாசல நின்றுட்டு இருந்தார். இத்தனை இருந்தாலும் யாருமே கவனிக்க முடியாதபடி எப்படி ஒருத்தரால வெளியில இருந்து உள்ள வர முடியும்னு எனக்கு தெரியலையே. ஆனா அவங்க பார்த்திருக்காங்க. சற்று நேரத்திற்கு பிறகு தலையை மறுப்பாய்த்து கொண்டார். முயற்சியை விட்டு விட்டார். சேச்சே, எதை அவங்க பார்த்தாங்க? சூரியன் ஜஸ்ட் மேலே எழுந்துட்டு இருந்துச்சு. கீழ்வானம் முழுக்கவும் சிகப்பும் ஆரஞ்சும் வெளிர்முத்து நிறமா கொண்டாடிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு அற்புதமான சூரியோதயம், சிலாகித்தார் பாய்ராட். 6. எங்களுக்கு இடப்புறத்தில் சுழித்தோடி கொண்டிருந்தது. தங்க நிற பட்டி கட்டப்பட்டதை போல அங்கு டெல் நகரம் நின்று கொண்டிருந்தது. தெற்கில் காலையில் மலரும் மலர் வனங்களும் விவசாய விளை நிலங்களும் தண்ணீர் செம்பும் இயந்திரம் சற்று தொலைவில் மெல்லமாய் முழங்கிக் கொண்டிருந்தது. வடக்கில் வெள்ளை தேவதையாய் ஹஸ்னி. இத்தனையும் வர்ணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட அழகு, பேரழகு. இந்நிலையில் எனக்கு மிக அருகில் ஒரு நீண்ட பெருமூச்சினை மிஸ்டர் பாய்ராட் இழுத்து விடுவதை நான் கேட்டேன். பிறகு நான் ஒரு முட்டாள் என்று முனகினார். உண்மை இத்தனை துல்லியமா சரியா குழப்பமில்லாம கண் முன்னாடியே கிடக்கு. என்ன சொல்ல வருகிறார் என்று பாய்ராட்டை கேட்டு அறிந்து கொள்ள எனக்கு அவகாசம் அமையவில்லை. ஏனென்றால் நாங்கள் இருவரும் கீழே வர வேண்டும் என்று கோரியபடி கேப்டன் மெய்ட்லாண்ட் அங்கு வந்துவிட்டிருந்தார். நாங்கள் வேகமாய் படிகள் இறங்கி போனோம். கவனிங்க பாய்ராட் என்றார் அவர். இப்ப இன்னொரு சிக்கல், அந்த சன்னியாசி பயல காணல. ஃபாதர் லாவிக்னி? ஆமா, இதுவரை ஒருத்தரும் இதை கவனிக்கல. அப்புறம்தான் யாருக்கோ கூட்டத்துல அவர் மட்டும் காணாம இருப்பது பட்டிருக்கு. அவர் ரூமுக்கு போய் பார்த்தோம். அவர் படுக்கையில படுக்கவே இல்லை. அவரையும் அங்க காணோம். இங்க நடப்பவை எல்லாமே எனக்கு தீ கணாக்களாய் ஆகின. முதல்ல மிஸ் ஜான்சனோட மரணம், அப்புறம் இப்போ ஃபாதர் லாவிக்னியோட கடத்தல். அழைத்து விசாரிக்கப்பட்ட எந்த வேலைக்காரனாலும் இந்த மர்மத்துக்கு ஒலி கூட்ட முடியல. முந்தைய நாள் இரவு 8 மணிக்கு அவர் கடைசியா பார்க்கப்பட்டிருக்கார். படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பொடிநடை போய் வர்றதா அவர் சொல்லியிருக்கார். நடைக்கு பிறகு அவர் திரும்பி உள்ள வந்ததை யாரும் பார்க்கல. வழக்கம் போல இரவு 9 மணிக்கு பெரிய கதவுகள் மூடப்பட்டு பூட்டப்பட்டுள்ளன. காலையில அது திறக்கப்பட்டதை பத்தி ஒவ்வொருத்தரும் தெரியல. 2 வேலைக்கார பயல்களுமே அடுத்தவன் திறந்திருக்க வேணும்ன்ற கருத்துல இருந்தாங்க. முந்தைய நாளிரவு ஃபாதர் லாவிக்னி திரும்பவே இல்லையா? முன்னாடி இது போல சிறுநடைகள் போன போது எதையோ ஃபாதர் கண்டுபிடிச்சு அது பத்தி முழுவதும் தெரிந்து கொள்ள இப்போது வெளியேறி போன போது 3வது இரையாகி ஆகியிருப்பாரோ? மிஸ்டர் மெர்குடாஸுடன் டாக்டர் ரெய்லி உள்ளே நுழைந்த போது பரபரப்பாய் திரும்பினார் கேப்டன் மெய்ட்லாண்ட். ஹலோ ரெய்லி, ஏதாவது தப்பு இருக்கு. இந்த ஆசிட் இங்க இருக்கும் ரிசர்ச் லேப்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. கையில் இருந்த ஆசிட் அளவுனை இப்பதான் நான் மிஸ்டர் மெர்குடாஸுடன் சரி பார்த்துட்டு இருந்தேன். அது ரிசர்ச்ல இருந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ரிசர்ச் லேப்? அது பூட்டலையா? மிஸ்டர் மெர்குடாஸ் மறுப்பாய் தலையசைத்தார். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவரது முகம் திருக ஆரம்பித்தது. நொறுங்கி போன ஒரு மனிதனைப் போல காட்சியளித்தார் அவர். அது பூற்ற வழக்கமே கிடையாது என்றார் அவர் தடுமாறியபடி. நீங்களே பார்க்கலாம். ரிசர்ச் லேபை நாங்க எப்பவும் பயன்படுத்திட்டே இருக்கோம்.
மேலும் இப்படியெல்லாம் நடக்கும்னு ஒருத்தரும் கனவுல கூட எதிர்பார்த்தது கிடையாது. ராத்திரியில இந்த இடங்கள் பூட்டப்படுமா? ஆமா, எல்லா ரூம்களும் ராத்திரி பூட்டப்படும். வரவேற்பறையில சாவிகள் ஒரு கொத்துல அங்கேயே தொங்க விடப்பட்டிருக்கும். ஆக யாருக்காவது சாவி வேணும்னா சுலபமா அந்த கொத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஆமா, மேலும் சாவிகள் அத்தனையும் வெகு சாதாரணமானவை நினைக்கிறேன். ஆமா, அவங்களே தான் அமிலத்தை ரிசர்ச் லேப்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு காட்டும்படியா ஏதாவது அறிகுறி தென்படுதா கேட்டார் கேப்டன். அவங்க எடுக்கல என்றேன் நான் சப்தமாய் தீர்மானமாய். உடனேயே என்னை எச்சரிக்கும்படியாய் ஒரு கரம் என் தோலை அமுக்கி ஓய்ந்ததை நான் உணர்ந்திருந்தேன். எனக்கு வெகு அருகில் பாய்ராட் நின்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடைபெற்றது. வீட்டின் மைய முன்பகுதியில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து குள்ளமாய் ஒரு நபர் இறங்கினார். ஹெல்மெட்டும் கோட்டும் பிரதானமாய் அவரிடம் தெரிந்தன. டாக்டர் ரெய்லிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டர் லைட்னர் நோக்கி வந்த அவர் அவருடைய கையை பிடித்து அன்பாய் குலுக்கினார். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் பிரெஞ்சில். பிறகு ஆங்கிலத்தில் பேசினார். சனிக்கிழமை மத்தியானம் நான் இந்த பக்கமா போனேன். ஃபஜிமாவின் இட்டாலியன் பகுதிக்கு அகழ்வாராயம் பகுதி வரைக்கும் போனேன். ஆனா ஒரு ஐரோப்பியனை கூட காணோம் அங்க. எனக்கு அரேபிய மொழி பேச தெரியாது. வீட்டுக்கு வரவும் எனக்கு அவகாசம் அமையல. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஃபஜிமா விட்டு கிளம்பினேன். 2 மணி நேரத்துல இதோ உங்க கூட பயணத்தை தொடரணும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட். எப்படி இருக்கு இந்த முறை? சாரி, பயணத்தை தொடரணும். சொல்லுங்க ஃப்ரெண்ட், எப்படி இருக்கு இந்த முறை? கலகலப்பான குரலும் உள்ளதை உள்ளபடி பேசும் குணமும் இங்கு என்ன நடந்திருக்கின்றது என்ற அறிதலே இல்லாமல் நுழைந்து இனிமையாய் தூவிக்கொண்டிருந்தார் அவர். விளக்க முடியாத பெருமூச்சினை வெளியிட்ட டாக்டர் லைட்னர் உதவ மாட்டீர்களா என்று ரெய்லியை பார்த்தார். டாக்டர் நிலைமையை சமாளிக்க எழுந்தார். அந்த குள்ள மனிதனை தனியாய் அழைத்து போனார் டாக்டர் ரெய்லி. அவர் பேர் வரியர், பிரெஞ்சு அகழ்வாராய்ச்சியாளர். என்னவெல்லாம் நடந்துள்ளன என்று அவரிடம் விளக்கினார் ரெய்லி. முகம் வதங்கி சோகமாகி போன வெறியர் ஆறுதல் தெரிவிக்கும் விதமாய் டாக்டர் லைட்னரின் 2 கரங்களையும் பிடித்துக்கொண்டு நின்றார். என்ன ஒரு துயரம்! ஓய் காட், என்ன ஒரு இடி! எனக்கு வேர்ட்ஸே கிடைக்கல. வருத்தப்படுறேன் லைட்னர், வருத்தப்படுறேன். இறுதியாய் ஒரு முறை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட அந்த குள்ள மனிதன் தன் காரில் ஏறி மறைந்தார். அடுத்தது என்று கராராய் சொன்ன டாக்டர் ரெய்லி பிரேக்ஃபாஸ்ட் என்று முடித்தார். எஸ், நான் வற்புறுத்துறேன், கிளம்புங்க. லைட்னர், முதல்ல நீங்க சாப்பிடணும். எல்லோரும் வேண்டா வெறுப்பாய் ரொட்டியும் முட்டையும் காஃபியும் எடுத்துக்கொண்ட பிறகு கேப்டன் மெய்ட்லாண்ட் பணியில் இறங்கினார். நான் எந்த நிலையில் உழுக்கப்பட்டு எழுந்தேன். விளங்கிக் கொள்ள முடியாத ஓசையை கேட்டேன். அதன்படி மிஸ் ஜான்சன் அறைக்கு போனேன் என்று அனைத்தையும் விளக்கினேன். ஒரு கோப்ப தரையில கிடந்ததுன்னு சொன்னீங்க. எஸ், அது அவங்க குடிச்சிட்டு அழுவ விட்டுருக்கணும். அது உடஞ்சிருந்ததா? இல்ல, தரைவிரிப்புல அது விழுந்திருந்தது. கோப்பையை நான் அங்கிருந்து எடுத்து மறுபடியும் மேஜையில வச்சேன். இதை நீ மறைக்காம சொன்னது நல்லதா போச்சு. அதுல 2 சைட் கை ரேகைங்க தான் இருக்கு. ஒன்னு மிஸ் ஜான்சனுடையது, இன்னொன்னு உங்களுடையதா இருக்கணும். சில கணங்கள் அமைதியானார். பிறகு கண்டினியூ பண்ணுங்க. எப்படியெல்லாம் நான் அவளை பிழைக்க வைக்க முயன்றேன் என்பதை டாக்டர் ரெய்லியின் அங்கீகாரத்துக்காக அவரை பார்த்தபடியே விளக்கினேன். அப்போது ஒப்புதலாய் தலையசைத்தார் அவர். மிஸ் ஜான்சனுக்கு நன்மை பயத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ செஞ்சிருக்க என்றார் டாக்டர் ரெய்லி. எனக்கும் இது தெரிஞ்சிருந்தாலும் எனது இந்த நம்பிக்கைக்கு அங்கீகாரம் கிடைச்சதான் நான் மகிழ்ச்சி ஆகிறேன். அவங்க எதை சாப்பிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு சரியா தெரியுமா? இல்ல, ஆனா அது ஏதோ அரித்தெடுத்து விடும் வஸ்துங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. கேப்டன் மெய்ட்லாண்ட் ஆழ்ந்த தொனியில் கேட்டார். மிஸ் ஜான்சன் இந்த வஸ்துவை தானாவே வேணும்னே எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா நர்ஸ்? ஓ கிடையாது, சொல்லிவிட்டேன் நான். இப்படி ஒரு விஷயத்த நான் நினைக்கவே இல்லை. ஏன் இவ்வளவு தீர்மானமா நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. மிஸ்டர் பாய்ராட் தந்த ஒரு குறிப்பு இதுக்கு காரணமாக இருக்கலாம். கொலை என்பது வாடிக்கை. இது என் மூளைக்குள் அழுந்து பதிந்திருக்க வேண்டும். மேலும் இத்தனை வலிதரும் விதத்தை தெரிந்தெடுத்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கொள்ள மாட்டான். இதையெல்லாம் நான் குறிப்பிட கேப்டனும் அங்கீகரிப்பாய் தலையசைத்து கொண்டார். ஆனா ஒருத்தர் மன உளைச்சலிலும் அழுத்தத்திலும் தவிச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு வழியை கூட தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? அவ அப்படி ஒரு மனசங்கடத்தில் இருந்தாலா என்ன? சந்தேகமாய் கேட்டேன் நான். அப்படித்தான் மிஸ்ஸஸ் மெர்குடாஸ் சொல்றாங்க. நேத்திக்கு ராத்திரி நடந்த டின்னர்ல மிஸ் ஜான்சன் வழக்கம் போல இல்லைன்னு சொல்றாங்க இவங்க. மிஸ் ஜான்சனுக்கு சொல்லப்பட்ட எதுக்குமே அவங்க பதிலே தரலங்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் குறிச்சு மிஸ் ஜான்சன் பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருந்ததா இவங்க கருதுறாங்க. நோ, அப்படி எதுவும் இருக்குதா நான் நம்ப மாட்டேன் என்றேன் ஒரு வெட்டாய். இப்படியெல்லாம் சொல்வது மிஸ்ஸஸ் மெர்குடாஸ் நாத்தம் புடிச்சு திருட்டு போனேன். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது காரணங்கள்? இதுதான் எனக்கு சரியான தீர்வுன்னு படுது. தட்ஸ் ஆல். அப்படின்னா இது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அவங்க ஏன் கொலை செய்யப்பட்டிருக்குன்னு உங்ககிட்ட ஒரு காரணம் கூட இல்லையா?
இருக்கு என்றேன் நான். அவ எதையோ கண்டுபிடிச்சிருந்தா. எதையோ கண்டுபிடிச்சிருந்தாளா? எத? வார்த்தை பிசங்காமல் மேல் மாடியில் எங்களுக்குள் இடம்பெற்ற உரையாடலை நான் சொன்னேன். அப்படி எதை கண்டுபிடிச்சாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல அவங்க மறந்துட்டாங்களா? ஆமா, அதை பத்தி அவ யோசிச்சு பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டா. ஆனா அது குறிச்சு அவங்க ரொம்பவும் பரபரப்பாகியிருந்தாங்க. எஸ், வெளியிலிருந்து உள்ள வர ஒரே வழி. புருவங்கள் முடிச்சிட சொல்லி கொண்டார் கேப்டன். எதை மண்டையில வச்சுட்டு இப்படி சொல்றாங்கன்னு துளி கூட உங்களுக்கு பிடிபடலையா? கொஞ்சம் கூட வேலைங்கள. இந்த புதிரை திருப்பி திருப்பி போட்டு யோசிச்சேன். இப்போது கேப்டன் மெய்ட்லாண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் பாய்ராட் என்றார். இதுல ஒரு கோல் இருக்குன்னு தெரியுது. கொலைக்குதான் கேப்டன் மெய்ட்லாண்ட் முகம் சுளித்தார். அவங்க மரணிப்பதற்கு முன்னாடி அவங்களால பேசவே முடியலையா? முடிஞ்சுது. 1-2 வார்த்தைகள் சொல்லிவிட அவங்களால முடிஞ்சுது. என்ன வார்த்தைங்க? ஜன்னல் என்று மறுபடியும் சொன்னார் கேப்டன். எதை மனசுல வச்சுட்டு சொன்னாங்கன்னு உங்களுக்கு பிடிக்க முடிஞ்சுதா? நான் மறுப்பாய் தலையசைத்தேன். படுக்கை அறையில எத்தனை ஜன்னல்கள் இருக்கு? ஒன்னே ஒண்ணு. முன்பக்கம் பார்த்து. ஆமா. அது மூடி இருந்ததா திறந்திருந்ததா? திறந்திருந்ததா எனக்கு ஞாபகம். ஒருவேளை உங்கள யாராவது ஒருத்தர் திறந்தீங்களா? அது எப்பவுமே திறந்திருக்கும். ஆனா நான் நிறுத்தினேன். சொல்லுங்க நர்ஸ். நான் ஜன்னலையும் சோதனை பண்ணி பார்த்தேனே, அதுல அசாதாரணமா எதுவுமே எனக்கு தெரியல. யாராவது ஜன்னல் வழியா கோப்பையை மாற்றி வச்சிருப்பாங்களோன்னு நான் நினைச்சேன். கோப்பையை மாத்தி இருப்பாங்களா? ஆமா. மிஸ் ஜான்சன் எப்பவுமே படுக்க போகும்போது கூடவே ஒரு கோப்பை தண்ணீரும் கொண்டு போவாங்க. எனக்கு என்னவோ அந்த தண்ணீர் கோப்பை மாற்றப்பட்டு அந்த இடத்துல ஒரு அமில கோப்பை வைக்கப்பட்டிருக்குமோன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் ரெய்லி? இது கொலைதான தீர்மானம் பண்ணா இதுதான் சரியான தீர்வு என்றார் அவர். நல்ல விழிப்பில் இருக்கும் எந்த மனுஷனும் தன்னுக்கு பதிலா ஒரு கோப்பை அமிலத்தை குடிக்கவே மாட்டான். ஆனா ராத்திரி தூக்கத்துல தண்ணி குடிக்கும் பழக்கம் உள்ள ஒருத்தர் வழக்கம் போல தூக்கத்திலேயே கையை நீட்டி உருத்தான இடத்துல கோப்பை கிடைச்சதும் என்ன நடக்குதுன்னே உணர முடியாத மயக்கம் போன்ற சூழல்ல மடக்குன்னு வாய்க்குள்ள அதை அப்படியே கவுத்துட்டு இருக்கலாம். கேப்டன் மெய்ட்லாண்ட் சற்று நேரம் அசை போட்டார். நான் போய் அந்த ஜன்னலை பார்த்தாகணும். கட்டில் தலைமாட்டில இருந்து அது எத்தனை தூரத்துல இருக்கு? நான் யோசிச்சேன். கொஞ்சம் நல்லா கையை நீட்டினா தலைமாட்டில் இருக்கும் அந்த மேஜையை தொடலாம். அதாவது கோப்பை வைக்கப்பட்டிருந்த டேபிள. ஆமா. கதவு பூட்டப்பட்டிருந்ததா? இல்ல. அப்படின்னா அது யாரா இருந்தாலும் தாராளமா உள்ள வந்து கூட கோப்பை மாற்றும் வேலையை பண்ணிருக்கலாம். ஆமா, இது ஆபத்தான ஒன்று என்றார் டாக்டர் ரெய்லி. ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் காலடித்தட ஓசைக்கு எழுந்து விடலாம். ஜன்னல் தான் பாதுகாப்பானது. எதையோ யோசித்தபடியே, நான் வெறும் அந்த கோப்பையை மட்டும் கண்ணில் வச்சுக்கல என்றார் கேப்டன். இப்போது எழுந்து கொண்ட அவர் என்னிடம் பேசினார். ஜன்னல் வழியா தண்ணீர் கோப்பைக்கு பதிலா அமில கோப்பையை யாரோ மாற்றி வச்சுட்டுதா மிஸ் ஜான்சன் உங்ககிட்ட சொல்ல நினைச்சாங்க என்பது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லையா? அந்த ஆளுடைய பெயர் கிடைச்சா அது நமக்கு பேருதவியா இருக்கும். அவங்களுக்கு அவனோட பெயர் தெரியாம இருக்கலாம். யோசனை சொன்னேன் நான். இது இல்லைன்னா முன்னாடி நாள் அவங்க எதை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு சிறு குறிப்பினை காட்டியிருந்தா கூட அது இப்போ அத்தனை யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் ரெய்லி பேசினார். நீங்க செத்துட்டு இருக்கீங்கன்னா கேப்டன் மெய்ட்லாண்ட், உங்களுக்கு எதையும் கோவையா பண்ணவே வராது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்க மூளையை குறைஞ்சிட்டு இருக்கு. ஜன்னல் வழியா வந்த கொலைக்காரனுடைய கை அந்த சமயத்துல அவங்களுடைய மூளையை கைது பண்ணிருக்கலாம். இதை மற்ற எல்லோருக்கும் தெரிவிச்சிடணும்னு அவங்க துடிச்சிருக்கலாம். அப்போதைக்கு தெரிவிப்பதுதான் அவங்களுக்கு முக்கியம். அப்படி அவங்க நினைச்சதிலும் என்னை பொறுத்த மட்டும் எந்த தப்பும் தெரியல. இதுதான் முக்கியம். இல்லைன்னா இது தற்கொலைன்னு நீங்க நினைச்சிட வாய்க்கு இருக்கிறதா அவங்க பயந்து இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஒழுங்கா பேசும் ராணி மட்டும் இருந்திருந்தா அவங்க சொல்லி இருக்கலாம், நான் தற்கொலை பண்ணிக்கல, நான் அதை விழுங்கல, ஜன்னல் வழியா யாராவது இதை என் கோப்பையில விட்டுருக்கணும், இப்படி சொல்லியிருக்கலாம். ஓரிரு நிமிடம் எதுவும் பதில் தராமல் மேஜையில் விரல்களால் தாளம் தட்டி கொண்டிருந்தார் கேப்டன் மெய்ட்லாண்ட். பிறகு சொன்னார், இது 2 கோணங்கள்ல பார்க்கலாம். இது தற்கொலை அல்லது கொலை. எது நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் லைட்னர்? சிறு தாமதம் பிறகு சாந்தமாய் தீர்மானமாய் அவர் சொன்னார், கொலை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் வகை கிடையாது. ஆனே ஜான்சன் கொலை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் வகை கிடையாது ஆனே ஜான்சன். ஒத்துக்கிறேன் என்றார் கேப்டன். சாதாரண சூழல்களை வேணும்னா ஒத்துக்கிறேன். ஆனா அசாதாரணமான ஒரு மனச்சூழல் ஏற்பட்டிருந்தா, உதாரணத்துக்கு தான் உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்துல ஒரு மூட்டையை ஏற்கனவே கேப்டன் மெய்ட்லாண்ட் வைத்ததை நான் கவனித்திருந்தேன். அதை அவர் இப்போது குனிந்து எடுத்தார். இங்க ஒரு சமாச்சாரம் இருக்கு. இதை பத்தி உங்க ஒருத்தருக்கும் ஒன்னும் இதுவரை தெரியாது. இதை நாங்க அவங்களுடைய கட்டிலுக்கு அடியில கண்டெடுத்தோம். அதை கட்டியிருந்த கயிறினை வேக வேகமாய் அவிழ்த்தார். உள்ளிருந்து ஒரு பெரிய கிரைண்டர் கல் போன்ற ஒன்றினை வெளியில் எடுத்து காட்டினார். இது ஒன்றும் புதிதல்ல. இது போல ஒரு டஜன் இருக்கின்றன. எல்லாம் அகழ்வாராயும் பகுதியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டவை. இதில் எங்களை அரைந்து நிறுத்தியது எது தெரியுமா? அதில் இருந்த
ஆழ்ந்த கரையும் தலைமுடி போன்ற ஒரு பொருளும். இது உங்களுக்கு வேலை தரும் சமாச்சாரம் டாக்டர் ரைலி என்றார் கேப்டன் மெய்ட்லாண்ட். அவற்றை சுட்டிக்காட்டி பிறகு பொதுவாய் அறிவித்தார். ஆனா இதுதான் மிஸ்ஸஸ் லைட்டரை கொல்ல பயன்படுத்தப்பட்ட உபகரணம் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். தொடரும்.